are telling me what am I doing? What am I doing? 40 people died. 40 people are dead. புதுச்சேரியில் முதலாக நடந்த விஜயோட தாவேகா மீட்டிங்கில் தாவேகா நிர்வாகிங்க கிட்ட கம்பீரமாக கெத்தா ஆவேசமாக அங்கிருந்த மக்களோட கவனத்தை ஈர்த்தவங்க தான் பெண் IPS அதிகாரி இஷா சிங். யார் இந்த இஷா சிங்? இதை தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் நடத்தின முதல் பெரிய பொதுக்கூட்டம் நடந்துச்சு. கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சிவியரான கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. கூட்டம் ஆரம்பிக்கும் போது மக்களை உள்ளே அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சில தொண்டர்களை பாஸ் இல்லாமலேயே உள்ளே போகிறதுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் அனுமதிச்சார். அப்போ மைக்கை பிடிச்சி வாங்க வாங்க எல்லாரையும் உள்ள விட தான் போகிறேன், எல்லாரையும் உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பாதியிலேயே பின்னாடி இருந்து இஷா சிங் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் கிட்ட இருந்த மைக்கை வெடுக்குன்னு பிடுங்கினாங்க. ஷாக்கான ஆனந்த் திரும்பி பார்த்தா இஷா சிங். பாதுகாப்பு பொறுப்பில் இருந்த முதுநிலை SP இஷா சிங் அந்த இடத்துலையே ரொம்ப கராரா ஆனந்துக்கு நடந்துட்டாங்க. ரூல்ஸ் அப்படின்னா ரூல்ஸ் தான். ஆனந்த் முன்னாடியே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துலையே விதிமுறைகளை கடைபிடிச்சு அங்க கராரா நின்னத்துக்கு இஷா சிங்குக்கு பலரும் பாராட்டிட்டு வராங்க. அதோட யார் தான் இந்த இஷா சிங் அப்படின்னு கூகுள்லயும் அவரை பத்தி தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்த மக்களும். இஷா சிங் யாருன்னா, இதுக்கு முன்னாடி புதுச்சேரியில லஞ்ச ஒழிப்பு துறையில SP-யா பணிபுரிஞ்சாங்க. இவங்க 2 மாசத்துக்கு முன்னாடி தான் முதுநிலை SP-யா பதவி உயர்வு வாங்கினாங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்த இவங்களோட குடும்பம் முழுக்க போலீஸ் குடும்பம். தாத்தா அப்பா 2 பேருமே IPS அதிகாரிங்க தான். இஷா சிங் 3வது தலைமுறை IPS. அம்மா மும்பையில் பிரபலமான வழக்கறிஞர். லாயரிங் பின்னணியோட ஹியூமன் ரைட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் சேர்த்துருக்காங்க. சமூகத்தில் அடித்தட்டு மக்களுக்கு குரல் கொடுப்பவர்னு இவங்களுக்கு பேர். இஷா சிங்கோட முக்கிய செயல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷவாயு தாக்கி இறந்த தூய்மை பணியாளர்களோட மனைவிகளுக்கு மும்பை ஹைகோர்ட்டில் வழக்கு நடத்தி 10 லட்சம் நிவாரணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. மலை குழி மரணங்களுக்கு நிவாரணம் வாங்கி தர நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. அம்மாவோட பின்னணியில் இவ்வளோ வேலையை பார்த்துருக்காங்க. இஷா சிங்கோட அப்பா யோகேஷ் பிரதாப் சிங் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. ஊழல் வழக்குகளை நேர்மையாக விசாரித்ததுக்காகவே அவரை துறையிலிருந்து ஓரங்கட்டினாங்க. மனமுடைந்த அவர் 2004 விருப்ப ஓய்வு எடுத்தார். அப்போ தான் அந்த குட்டி இஷா முடிவு பண்ணாங்க, நானும் ஒரு நாள் IPS அதிகாரியாக ஆவோம்ப்பா அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. 2021 நிறைவேற்றினாங்க. அவங்க தான் இந்த இஷா சிங்.